ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதும் அவரை துதிப்பதும் நல்லது. அதுதான் மனதிற்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய, வாழ்க்கைக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய, உங்க ஆத்துமாவை பலப்படுத்தக்கூடியது. யார் துதிச்சு அந்த ஆசீர்வாதத்தை ருசிச்சாங்களோ அவங்களால துதிக்காம என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. யார் தேவனை ஆராதித்து அந்த ஆவியில களி கூர்ந்து மகிழ்ந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களால் ஆராதனை அமைதி என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. நான் ஆராதிக்க வைக்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவே மாட்டேன். ஏன்னா நான் துதிக்கிற ஆராதனையில் ஒரு தேவ பிரசன்னம் இருக்கு. நான் துதிக்கிற ஆராதனையில் தேவனுடைய மகிமை இருக்கிறது, தேவனுடைய வல்லமை இருக்கிறது, தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, தெய்வீக தொடுதல் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் அசைவாடுகிற அந்த இடத்துல என்னால் எப்படி ஒரு மனம் இல்லாமல் இருக்க முடியும்? கர்த்தர் அசைவாடுகிற அந்த இடத்துல எப்படி முழு பலத்தை பயன்படுத்தாம இருக்க முடியும்? கர்த்தர் அசைவாடுகிற இடத்துல எப்படி நான் வாய் திறக்காம இருக்க முடியும்? நான் கர்த்தரை புகழுவேன், கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை ஆராதிப்பேன். அவர் நல்லவர். உங்க மனசு சொல்லட்டும் இயேசு நல்லவர். உங்க உள்ள சொல்லட்டும் இயேசு வல்லவர். ஆமென். அப்படி சொல்லி நீங்க துதிக்கும் போது விடுதலையை பார்க்கலாம், ஆசீர்வாதங்களை பெறலாம், கர்த்தருடைய அசைவாடுதலை நீங்க அனுபவிக்கலாம். ஆமென். துதி இருக்கிற இடத்துல அவர் சிங்காசனம் அமைக்கிறார், துதி இருக்கிற இடத்துல அவர் உலாவுகிறார், துதிக்கிற தேவ பிள்ளைகள் மத்தியில் அவர் தங்கி இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் இணைந்து துதிப்போம், ஒருமித்து துதிப்போம், தேவனுடைய நாமத்தை துதிப்போம். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி பெருவெள்ளத்து இரைச்சலை போல அவரை நாம் ஆராதிப்போம். Thank you Jesus. ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்க மாட்டேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்க மாட்டேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனை ஆழம் சென்று ஆவியில் களி கூர் மகிழ்வே. ஆராதித்து ஆராதித்து ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வே. கைதட்டி பாடுவே, நடனமாடுவே, கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவே. கைகொட்டி பாடுவே, நடனமாடுவே, கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவே. ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ வல்லமை உண்டு உண்டு. நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ வல்லமை உண்டு உண்டு. ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமா முழக்கமிடுவேன். கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமா முழக்கமிடுவேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்க மாட்டேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ மகிமை உண்டு உண்டு. நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ மகிமை உண்டு உண்டு. ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமா முழக்கமிடுவேன். கைகொட்டி பாடுவேன், கம்பீர சத்தமா
முழக்கமிடுவேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ பிரசன்னம் உண்டு உண்டு. நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ பிரசன்னம் உண்டு உண்டு. ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் கைகொட்டி பாடுவேன். நடனமாடுவேன். கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கைகொட்டி பாடுவேன். நடனமாடுவேன். கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். ஆராதிக்க தயங்க மாட்டேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ அபிஷேகம் உண்டு உண்டு. நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ அபிஷேகம் உண்டு உண்டு. ஆராதித்து நான் இணைந்து பாடுங்க. நல்ல ஆவியில நிறைந்து பாடுங்க. ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தை நிறைந்திடுவேன். கைகொட்டி பாடுவேன். நடனமாடுவேன். கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கைகொட்டி பாடுவேன். நடனமாடுவேன். முழக்கமிடுவேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ அக்கினி உண்டு உண்டு. நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ அக்கினி உண்டு உண்டு. ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகம் நிறைந்திடுவேன். ஆராதித்து நான் இயேசுவே கைகொட்டி பாடுவேன். நடனமாடுவேன். கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கைகொட்டி பாடுவேன். நடனமாடுவேன். கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கைகொட்டி பாடுவேன். நடனமாடுவேன். கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கைகொட்டி பாடுவேன். நடனமாடுவேன். கம்பீர சத்தமாய் நல்ல முழக்கமிட்டு ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஹல்லேலூயா. அபிஷேகம் தருகிறவர் அவர்தான். வல்லமை தருகிறவர் அவர்தான். விடுதலை தருகிறவர் அவர்தான். அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுகிறது அவர்தான். ரிசீவ் பண்ணுங்க. அந்த அபிஷேகத்தை விடுதலையோடு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியில நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நல்ல மனம் விட்டு துதிங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் நடுவில் கர்த்தர், உங்கள் நடுவில் பரிசுத்தர், விடுதலையின் தேவனே, அபிஷேக நாதரே, வல்லமையின் ஆவியானவரே. ஓ glory be to Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஆண்டுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருந்தது ஒரு நாள் வீண் அல்ல. ஹல்லேலூயா. எத்தனை நாள் நீங்க காத்திருந்தீங்களோ அந்த நாட்கள் கணக்கிடப்பட்டிருக்கிறது. எத்தனை தரம் நீங்கள் உபவாச ஜெபம் செய்தீர்களோ அந்த எண்ணிக்கை கணக்கிடப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை கண்ணீர் ஊற்றி நீங்கள் ஜெபித்தீர்களோ அது அவருடைய துருத்தியில் வைக்கப்பட்டு கணக்கிடப்படுகிறது. இந்த தேவாலயத்திலே வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்காக நீங்கள் அலைந்த அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். நெருக்கத்துக்கு மத்தியில், பலவீனங்களுக்கு நடுவில், வேலைகள், குடும்ப பாரங்கள், இவைகளையெல்லாம் தாண்டி இது ஜெப நேரம் அல்லவா?
இது ஜெப நாள் அல்லவா? இது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாகவே விசேஷமாய் முன் குறிக்கப்பட்டது அல்லவா என்ற ஒரு வாஞ்சியோடு, ஒரு தீர்மானத்தோடு அவர் சமூகத்திற்கு நீங்கள் வந்ததை ஆண்டவர் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியா அவனை நான் என்ன செய்வேன்? விடுவிப்பேன். ஹல்லேலூயா. என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் வாஞ்சியோடு ஆண்டுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாள் நீங்கள் வந்ததுனால எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை தேவையோ அதிலெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு விடுதலை உண்டு. இனி நீங்கள் எந்த விதத்திலும் கட்டப்பட்டவர்களாக இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் உங்களை நெருக்க முடியாது. ஆமே, நெருக்கடி கொடுக்க முடியாது. இனி விடுதலை தான். அவருடைய நாமத்தை அறிந்து நீங்கள் அவரை ஆராதித்தபடினால் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் வைப்பார். இந்த ஜெப நாட்களில் சில ஆபத்தான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்தது. அப்போல்லாம் நீங்கள் அவரை கூப்பிட்டுருக்கீங்க, அப்போல்லாம் நீங்கள் அவரை தேடி இருக்கீங்க. உங்களுக்கு நிச்சயமாக அவர் செவி கொடுப்பார், உங்களை கண்டிப்பாக தப்புவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராயிருந்து இந்த ஜெபங்களுக்கு பதில் அளிப்பார். உங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார். உங்கள் கூப்பிடுதல் அவருடைய செவிகளில் ஏறி இருக்கிறது. பைபிள் அதை தான் சொல்லு, நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. நிச்சயமா நிச்சயமா பதில் உண்டு. உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமா, உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமா, உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமானா ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமானா ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர செய்திடுவீர். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமானா ஓடுவே ஓடி அதற்கு சுகம் காணுவே. நீதிமானா ஓடுவே ஓடி அதற்கு சுகம் காணுவே. வேடனின் கண்ணி பழக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். வேடனின் கண்ணி பழக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதி
நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்கு சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்கு சுகம் காணுவேன். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்கு சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்கு சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்கு சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடி அதற்கு சுகம் காணுவேன். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஒரு சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க செய்வார். சமாதானத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஒரு செழிப்பை ஆண்டவர் உங்களுக்கு தரும். கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் நாட்டப்பட்ட நீங்க பச்சையான ஒலிவ மரத்தை போல செழித்திருப்பீர்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு நீங்க வந்ததை ஆண்டவர் பலனாக மாற்றுவார், ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆண்டுடைய சமூகத்திலே வந்து ஜெபித்தவர்கள் பதில் இல்லாமல் சென்றதே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதா. ஹல்லேலூயா. கர்த்தர் போதும், கர்த்தருடைய ஜனம் போதும்னு வந்த ஒரு சகோதரிக்கே இந்த பலன் கிடைச்சிருக்கணும். கர்த்தருடைய சமூகம் அதை காட்டிலும் விலையேற பெற்றதல்ல. கர்த்தருடைய பாதம் அதை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததல்லவா. இதற்குரிய நல்ல பிரதிபலன்களை உங்க சரீரத்தில் நீங்க அனுபவிப்பீங்க, உங்க ஆவியில நீங்க அனுபவிப்பீங்க, உங்க ஆத்மாவில் நீங்க அனுபவிப்பீங்க, உங்க ஃபேமிலியில நீங்க பார்ப்பீங்க, உங்க கைகளின் பிரயாசங்களில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஒவ்வொரு தனி நபருடைய வாழ்விலும் நீங்கள் அதை காண்பீர்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் இதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க? நிறைய பேரால் ஜெபிக்க முடியல, நிறைய பேரால் தேவாலயத்துக்கு வர முடியல, நிறைய பேரால் உபவாசிக்க முடியல, நிறைய பேரால் ஆண்டுடைய சமூகத்தில் தொடர்ச்சியாக என்ன செய்ய முடியல, காத்திருக்க முடியல. ஆனால் கிருபை நமக்கு பலன் அளித்தது, நமக்கு உதவி செய்தது. இது நம்முடைய சுய பலத்தினால் அல்ல, இது நம்முடைய சொந்த பக்தியினால் அல்ல, இதெல்லாம் ஆவியானுடைய உதவி. ஏன்னா மாம்சம் நிறைய பலவீனங்களோடு இருந்தது, ஆனால் நம்முடைய ஆவியில் இருந்த உற்சாகம்தான் அல்லேலூயா நம்மை கொண்டு வந்தது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க பாதத்தில் காத்திருக்கும்படி எங்களுக்கு நீங்க பலன் தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு வந்ததற்கு உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசுவாசிப்பதற்கு நல்ல இருதயத்தை தந்தீரே, நன்றி அப்பா. மன்றாடுவதற்கு உதவி செய்தீரே, நன்றி அப்பா. நல்ல ஸ்தோத்திரம் பண்றதுக்கு பலன் தந்தீரே, நன்றி அப்பா. ஆமென். பரிந்து பேசுவதற்கு உதவி செய்தீரே, நன்றி அப்பா. உபவாசிப்பதற்கு கிருபை தந்தீரே, நன்றி ஆண்டவரே.
எல்லாவற்றையும் நினைத்து நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்றோம்ப்பா. ஹல்லேலூயா, நன்றி சொல்றோம்ப்பா. உங்க பாதத்தில் எங்களுக்கு நீங்க நிம்மதியை தந்தீங்கப்பா, சமாதானத்தை தந்தீங்கப்பா, இளைப்பாறுதலை தந்தீங்கப்பா, விடுதலையை தந்தீங்கப்பா, சுகத்தை தந்தீங்கப்பா, புதிய திருப்பத்தை தந்தீங்கப்பா, புதிய வழிகளை உண்டாக்கினீங்கப்பா, எங்களுக்காக யுத்தம் பண்ணினீங்க ஆண்டவரே. இதெல்லாம் இந்த ஜெபத்தின் மூலமாய் நாங்கள் அனுபவித்தோமே. அதற்காக நன்றி, அதற்காக நன்றி, அதற்காக நன்றி. அதிகாலை நேரம் தட்டி எழுப்பினீரே நன்றி. புது கிருபைகளை தந்தீரே நன்றி. பாதத்தில் அமர்ந்திருந்து வேதத்தை கேட்க, ஆண்டவரை தியானிக்க உதவி செய்தீரே. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனா நான் ஏறெடுப்பே. நல்ல கரங்களை உயர்த்தி நான் ஏறெடுப்பே என் ஜீவ. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. சமாதானத்தோடே போ. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ வேண்டிக் கொண்டதின்படியே அவர் உனக்கு அருள் செய்வாராக. அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய ஜெபம் அவருக்கு மிகவும் பிரியம். எனக்கு பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ ஜெபிக்க துவங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, கட்டளை வெளிப்பட்டது. இந்த ஜெபத்தில் பங்கெடுத்த நீங்கள் எல்லாரும் தேவனிடத்திலிருந்து மறு உத்தரவை பெற்று பதில்களை பெற்று ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு பதில் அளிப்பா. நீங்கள் சாட்சிகளாய் மாறுவீர்கள். உங்கள் வாழ்வில் அவர் செய்த நன்மைகள் ஏராளம் என்று, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அதிகம் என்று நீங்க கர்த்தரை புகழ ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் கிருபை தருவார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க?
ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா, நாங்க உங்களை நம்பி தான் ஜெபம் பண்ண வந்தோம். உங்க வார்த்தையை நம்பி தான் நாங்க ஜெபம் பண்ண வந்தோம். உங்க வல்லமையை நம்பி தான் நாங்க ஜெபம் பண்ண வந்தோம். நீங்க எங்களை நினைவு கூறுகிற தேவன். நீங்க எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். அந்த வார்த்தைகளை நீ நிறைவேற்றுகிற தேவன். நிச்சயமாக அவைகள் எங்களுடைய வாழ்வில் நிறைவேறும். அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருப்போம் என்று நம்பிக்கையோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Praise Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.